வணக்கம். என்ன பக்தர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ட்டு என் குருவின் குருவும் என் குலதெய்வத்துக்கும் எல்லா மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த உலகை கட்டி காக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் இந்த இறையாற்றலுக்கும் பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மனித இனத்துக்கு இவ்வளோ இன்னல்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு, இந்த போராட்டம், இந்த வாழ்க்கை, இடையில் வந்த பந்தம், இடையில் வந்த சொந்தம், அறிவினுடைய பற்று, மனிதனுடைய பற்று, இவ்வளவு காரணங்கள், இவ்வளவு செயல்கள் ஏன் இந்த உலகத்துல நடக்குது? எதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இங்க பிறக்கிறதே ஆசையினால், கர்மாவின் அடிப்படையில் அந்த ஆத்ம ஜோதியாக இருக்கும்போது இறைவனை கேட்டுக்கொண்டு பூமியில் போய் பிறக்க வேண்டும் என்று வரம் வாங்கி வருகின்ற ஆத்மாக்கள் அதுக்குன்னு ஒரு தாய் தகப்பனை தேர்ந்தெடுத்து கருவுற்று இந்த பூத உடலை ஜனனம் செய்து ஆத்மலோகத்தில் இருக்கும்போது என்னென்ன எண்ணற்ற ஆசைகள் எண்ணங்கள் எது நோக்கி வருகின்ற இந்த ஆத்மா இந்த பூமியில் பிறந்த பிறகு அந்த எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் சுயநினைவு அற்று பிறக்கின்றது. அதுக்குதான் சொல்லியிருக்காங்க புனர்நிதி ஜனனம் புனர்நிதி மரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மனுஷனோட வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகள், எண்ணற்ற செயல்கள் நடக்கிறது. எதுக்கு நடக்குது, இனத்து நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்யற சில தவறுகளால் வருகின்ற பிரச்சனைகளை அதை நம்ம செய்யறோம். சில விஷயங்கள் பணம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், சொந்த பந்தம் இருக்கும், ஆள் அதிகாரம் இருக்கும், பண அதிகாரம் இருக்கும், சொத்து அதிகாரம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும். எல்லாம் இருந்தும் சில பிரச்சனைகள் மனிதனுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாது. இப்போ உடல்ல ஆரோக்கியம் இல்லை, வைத்தியம் பார்க்க வசதி இருக்கு, இப்ப வைத்தியம் பார்த்தா உனக்கு ஒன்றும் கிடையாது, நல்லாதான் இருக்குன்றவாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ இவ்வளவு பிரச்சனைங்க மனிதன் ஏன் சந்திக்கிறான்? எதுக்கு இது வருது? நம்ம யாரு? எதுக்கு பிறந்திருக்கோம்? என்ன செய்ய வந்திருக்கோம்? அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு மன இது இல்லை. அது மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் ஆசை, பேராசை, பந்தம், சொந்தம். அது மாதிரி பந்தன்றது நீ ஆசைப்படுற ஆசை, பந்தன்றது ஆசை, உடல், இச்சை, உலக பிணைப்பு. பிறப்பு என்பது மறுபிறவி, வாழ்க்கை சுழற்சி. விடிவுனா முடிவு. ஞானம், முக்தி, சிவமாய் நிற்பது. இப்படி பந்தம், பிறப்பு, விடிவு, துன்பம். துன்பம்ன்றது கடந்து போறது, அது நிரந்தரம் கிடையாது. ஆசை விதைத்தால் பிறப்பு. அது ஆசை விதைச்சுட்டா பிறப்பு. ஏன்னா இப்ப விதை விதைச்சுட்டா அறுவடை பண்ணணும். அது மாதிரி
அதே ஆசை வந்து உனக்கு விழிப்பு வந்துருச்சு. ஆசைனா இதுதான், இதுக்கு ஏன் நம்ம ஆசை பண்ணணும், தேவையில்லாதது, இது நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு நினைச்சுன்னா உனக்கு வந்து ஆன்ம விசாரம், அந்த விழிப்புணர்வு வந்துடும். அப்போ நீ அருள் பெற்றுக்கலாம், ஞானம் உங்களுக்கு. அது மாதிரி இந்த பந்தத்துடைய பிறப்பின் காரணம் என்ன? எப்ப நீ உலகத்துல வந்து இந்த ஆத்மா பிறக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே அது ஈர்ப்பு, பற்று, பாசம், பந்தம் வந்துடுது. அவ்வளவுதான். அப்போ அவனுடைய பிறப்பு அந்த மனிதர்களோடு இணைந்து இசைந்து வாழ்கின்ற ஒரு மனப்பக்குவத்துலதான் மனிதன் வந்து பிறக்கலாம். அப்போ நம்ம தேவைகள் இந்த பூமியில ஏற்படுத்திக்கிட்டு கொள்ளும்போது மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் அறிவோடு இருப்பதோ, பணபலத்தோடு இருப்பதோ, சொந்த பந்தங்களோட இருக்கும்போது ஆணவம் வந்துடுது. ஆணவம் வந்து அவன் வந்து எல்லா மக்களுக்கும், மற்றவங்களுக்கும் அவனுக்கும் துன்பம் ஏற்படுற மாதிரி சில விஷயங்களை பண்ணி சிக்கல்ல மாட்டிக்கிறான். வந்த வேலையை விட்டுறான், மறந்துட்டான். மனிதனா இல்லை, மனிதனுக்கு அப்பாற்பட்டு மிருகமா அவன் வந்து செயல்படும் போது தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அந்த பேராசைனால வர பிரச்சனை தான் இவ்வளவு மனிதனுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த பந்தம் அதுதான் பிறப்பு. சொந்த உறவு அப்படின்றது உன்னை வந்து இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நடக்கிற ஒரு வாழ்க்கை போராட்டம் அப்படின்னு. இறப்பு அப்படின்றது நீ கேட்காமையே வர்றது, உன்னை தேடி. அந்த இறப்புன்றது வந்து பற்று அறுத்தல். இந்த ஆசாபாசம், உற்ற அந்த உறவு, பந்தம், பொருளாதாரம், இது எல்லாமே அவன் விட்டுட்டா மறுபிறவி இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அந்த ஆத்மா கூட்டுட்டு போயிடும். அது இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆசைதான் மனிதனுக்கு வந்து எல்லா விஷயமும் பண்ணு. நம்ம பிறப்புக்கு அந்த பந்தம், பாசம், பூமியில போய் நம்ம பிறக்கணும், பூமியில போய் நம்ம வாழணும்ட்டு ஒரு பாசம், ஒரு வேண்டுதல். பந்தன்றது ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். இந்த பூமியில போய் நம்ம ஒரு உறவை 2 உறவு மூலம் போய் 3வது உறவு உருவாகி அந்த உருவம் ஒரு அடுத்த பந்தத்தை ஒன்று தயார் பண்ணி இந்த பூமியில வாழணும்னு ஆசைப்பட்டு வர்றதுனாலதான் இவ்வளவு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை. இது ஏன் வந்து இவ்வளவு ஆழமா வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுதான் நிதர்சனம். இதுதான் நிதர்சனம். அந்த ஒரு சிந்தனை கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்க கூட உண்மையிலேயே வந்து கொஞ்சம் அவங்க வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது மாதிரி விஷயம் கூட சில பேர் காதல ஊழக்கூடிய சூழ்நிலை இல்லை. எதுக்கு போதும் தெரியாமையே போயினே இருப்பான், எதுக்கு வருத்தப்புறம் தெரியாமே போயினே இருப்பான். அப்ப அந்த வாழ்க்கை ஒரு 40-45 வயசுக்கு அப்புறம் அப்பதான் லைட்டா ஏதாவது கொஞ்சம் தெரியும், நம்ம ஏன் இதுக்கெல்லாம் கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட 40 வருஷமா நம்ம வந்து வாழ்ந்துட்டோம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இனிமே எதுக்கு நம்ம அதை பத்தி கவலை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருப்போம். அதை நினைக்க மாட்டாங்க. அந்த அறிவும் வராது, அந்த பார்வும் வராது, இது மாதிரி தகவலும் அவனுக்கு கிடைக்காது. நீ எப்ப நீ உணர ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஆசை பாசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுலேயே வரும். அதான் உண்மை. ஆனா சரி சாமி இப்படி சொல்றீங்க, ஆசைப்படக்கூடாதுன்றீங்க, பேராசைப்படக்கூடாதுன்றீங்க, சொந்த பந்தம் இருக்கக்கூடாது, உறவு இல்லை பந்த பாசம் அறுக்கணும் அப்படின்ட்டு நீங்க உங்க உடம்பு நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க எந்த மனிதனும். ஆமா, பணம் வேணாம்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சொத்து சுகம் வேணாம் சொல்ல முடியல, வேணாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க.
ஒற்று வரக்கும் நம்ம இப்போ குழந்தைங்க எல்லாம் வேணாம் சொல்லுவோம், வேணாம் சொல்ல மாட்டோம். இதெல்லாம் நீ ஆண்டு அனுபவிக்கிறது. இவங்களாம் உண்மையிலே ஒரு பாசம்னா உண்மையில ஒரு பாசத்தை பரிமாற்றம் பண்ணினா பாசத்தை நீ அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். சொந்த பந்தங்கிட்ட நல்ல பேர் எடுத்து நல்ல உறவோட இருந்து உனக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, அது சொந்த பந்தங்கிட்ட அனுபவிக்கிறதுன்னு அர்த்தம். சொத்து சுகங்களை கரெக்டாக பராமரித்து நியாயமாக வாங்கி நியாயமாக அனுபவிச்சு யாருடைய இது இல்லாமல் இருக்குன்னா அது சொத்தை நீ அனுபவிக்கிறேன்னு அர்த்தம். இந்த பேராசை அப்படின்னு படும்போது தான் உனக்கு எல்லா பிரச்சனையும் அங்கே வந்து வருது. இப்படி அனுபவிக்கும்போது உனக்கு சுய புத்தி, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவனோட நம்மள பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு பேராசை. அந்த பேராசை எவன் ஒருத்தன் படுறான்னா அவன் தான் துன்பத்துக்கு ஆளாகணும். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வாழ்க்கையில பிறப்புக்கும் இறப்புக்கும் நடக்கிற இந்த வாழ்க்கை போராட்டம் அது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து அறிவுல அந்த எண்ணத்துல படும். ஆனால் அந்த மனம் அவனை வந்து கூர்ந்து கவனிக்க விடாது. மேலோட்டமா பட்டும் படாம கேட்டுக்கிட்டு போயிடுவோம். ஒரு 40-45 வயசு மேலே தான் அவனுக்கு வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் ஃபர்ஸ்டே தெரியுமே, நம்ம தான் செய்யல அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி வந்து மனிதன் போராட்ட வாழ்க்கை வரும். இதை நீ புரிஞ்சிட்டேன்னா மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் தேவையில்லை. எப்போ ஒருத்தன் இந்த நிலையை இந்த சூழ்நிலையை உணர்ந்துட்டானா அவன் வாழ்க்கையை பக்குவப்படுத்துறதுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணும், நல்லது வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், கெட்டது வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படி நீங்க ஆரம்பிச்சிட்டேன்னா உனக்கு பல பிரச்சனைங்க இந்த குடும்பத்துல இந்த சம்சார பந்தத்துல மக்களா குடும்பத்தோட உறவோட பந்தத்தோட வாழ்ந்து உன் வாழ்க்கையை சிறப்பா நடத்தி அந்த ஆத்ம பிரவேசம், இந்த ஆன்மாவை அடுத்த பிறவி இல்லாத போற ஆத்மாவா நீ உன்னை ஏற்படுத்திக்கலாம். அதுக்குதான் சொல்றான். இந்த விஷயம் சொல்லும் போது நிறைய பேர் வெறுப்படிக்கும். அதுதான் பிரச்சனை. உண்மையா கஷ்டப்படுறவனுக்கு மன வருத்தம் கஷ்டப்படுறவனுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்பான். மிச்சம் என்ன பண்ணுவான், எவனோ சாமியார் யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுவாங்க, அடுத்ததுக்கு போயிடுவாங்க. எதனா வீடியோ பார்த்தா காமெடி பார்த்து சிரிக்கணும், அது மாதிரி என்டர்டைன்மெண்ட் அதை பார்த்தா சிரிக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எவன் இன்பத்தை வந்து நாடி ஓட 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 பிரச்சனை தான் வரும். எதுவும் பண்ணாமல் சைலண்டாக உன் உழைப்புண்டும் வேலை உண்டு உன்னுடைய சூழ்நிலை உண்டுன்னு இருக்கிறவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ இவன் வந்து இந்த மனிதன் வந்து தன்னோட ஆசையினாலும் விருப்பத்தினாலும் உலகத்துல பல பிரச்சனைகளை அவனை தான் உருவாக்கிறான், யாரும் வந்து உருவாக்குறது கிடையாது. இப்படி பல பிரச்சனைகள் வந்துட்டு இவங்க போய் கோயில் கோலம் எல்லாம் போய் நின்றுட்டு சாமி கிட்ட போயிட்டு வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்க பிரச்சனைகளை அங்க போய் வைக்கிறாங்க. செய்து தப்பு இவன், ஆனா எங்க போய் சொல்றாங்க, கடவுள்கிட்ட போய் சொல்றாங்க. அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கும் மாநிலம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வங்கள் ஏதோ ஒரு வழியில அருள் புரியலாம். அருள் புரியும் போது இந்த மனிதனுக்கு அந்த நன்றி கடன் விசுவாசன்றது மக்களுக்கு இருக்க மாட்டாது. போய் ஊந்து கும்பிடுவோம். கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு சாமிக்கே பந்தா காட்டுவோம். அங்கதான் போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா கோல்டு அதிகமா போட்டு போவோம். எப்படி இருக்கு பாருங்க மனுஷன். அது மாதிரி மனிதர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கஷ்டம் வராம என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய ஆழமா போய் பேசலாம், அப்புறம் சுத்தமா உங்களுக்கு புரியாது. சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம், மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படின்ட்டு வாழ்ந்தாங்க மனிதர்கள். அவங்க வந்து அப்படி வாழ்ந்தாங்க. இந்த ஒரு மனிதனும் பிறந்தா அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை வரும்னு ஏற்கனவே தெரியும் அவங்களுக்கு. ஆனாதான் சொன்னாங்க. அப்படி இருந்தும் சித்தர்கள் வந்து மக்களுக்கு வந்து சேவை செஞ்சாங்க. வேறு வழி கிடையாது. இவன் அறியாம இவன் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். மறுபடியும் அதில் தான் போய் முதல்ல இருப்பான். அப்படி
வாழ்க்கையில வந்து மனிதன் வந்து இந்த மாய உலகத்துல சிக்கினா அவனை என்ன பண்றது, காப்பாற்றணும். தப்பு செய்வான், செஞ்சுதான் இருப்பான். அவன் மறுபடியும் அந்த குட்டையில தான் விழுதுன்னு தன்னை வந்து அந்த அறிவை கொண்டு அவனுடைய பக்குவப்படணும். அந்த அறிவும் மனசும் உடலும் பக்குவப்பட்ட நிலைக்கு அவனை வந்து கொஞ்சம் உருவாக்கணும்னா உருவாக்க முடியல. அந்த மாயை உன்னை அழித்து விடும். ஆசைகளே உன்னை உருவாக்குகிறது, ஆசைகளே உன்னை அழித்து விடுகிறது. எதை நீ உட்கொண்டு இந்த உருவமாய் மாறி இந்த உலகத்தையே பார்க்கிறாயோ, அனுபவிக்கிறாயோ, ஆதிக்கம் செலுத்துகிறாயோ, அந்த பஞ்சபூதங்களுடைய உருவாக்கத்தில் நடக்கின்ற விஷயத்தை மீண்டும் அதே இந்த உடல் விட்ட பின்பு இந்த உடல்ல இருக்க பஞ்சபூதங்களும் மீண்டும் அதிலேயே ஐக்கியமாயிடும். இதுதான் பூமியோட இந்த இயற்கை பிரபஞ்சத்துடைய சுழற்சி, ஆற்றல் நடக்குது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. துன்பம்னு சொல்லணும். துன்பம்னு மறந்துட்டா அப்புறம் என்ன ஆகும்? மனசுல எந்த வலி வருமா? வராது. பைத்தியக்காரங்க இருக்க நல்லா சிரிச்சுட்டே இருப்போம். அவன் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அப்படிதான். ஆனா நீ உன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு பூமியில போய் நரகமோ சொர்க்கமோ முடிவு பண்ணி அதை நீ உருவாக்கிறது உன் கையில இருக்கு. அதுக்கு இந்த அற்புதமான இந்த உடலை கொடுத்துருக்காங்க. இந்த உடல் ஒரு பெரிய தத்துவம். உடலுடைய தத்துவம் தான் நம்ம கோயில் சாமி வச்சிருக்கு. கோயிலுடைய தத்துவம். உடல்லாம் சாதாரணமா கிடையாது. ஆனா எப்படி ஒரு நல்லது ஒண்ணு இருக்கு, ஒரு கெட்டதுன்னு வச்சிருக்காங்க இந்த பூமியில. அப்படிதான் இருக்கு. பிளஸ் மைனஸ் ஆகும். அப்படி இருந்தாதான் இந்த பூமி அடுத்த ரோடக்ஷன் போகும். எல்லா விஷயத்துக்குமே, எல்லாத்துலயுமே. அதனால இன்னைக்கு கோயில்ல சாமி கும்பிடுறவங்க, சித்தர் ஜீவாசமாதி போறவங்க, இவங்க பல பிரச்சனைகள் வச்சுட்டு போறதுனால இவங்ககிட்ட போய் ஆன்மீகத்தை சொன்னாலோ இல்லை நீ வந்து கர்மா சொன்னாலும் அவன் பிரச்சனை முடிஞ்சா போதும். கர்மாவது கிருமா சாமி சொல்றாரா, அவருக்கு நம்ம சொல்லிட்டாரு, அவசரப்படுற நம்ம தானே. அவர் அப்படிதான், அவருக்கு எதுவும் தேவையில்லை. நமக்கு அப்படியா 2-3 புள்ள குட்டி இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு, அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழணும், எல்லாம் அசிங்கம் பண்ணிடுவாங்க, மானம் போயிடும், மரியாதை போயிடும், கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் சொன்னாங்க, உனக்குள்ள தேடு, உனக்குள்ள வாழு. நீ வெளியில உன்னை யாரும் நீ காட்டிக்காத. பணம் இருந்தாலும் பெரிய ஆள்னு காட்டிக்காத, பணம் இல்லைனாலும் பணம் இல்லைன்னு காட்டிக்காது. உன்னோட உழைப்பை கொண்டு இருக்கிறத வச்சு நீ உன் வாழ்க்கையை நடத்துறீங்கன்னா எந்த பிரச்சனை கிடையாது. எப்ப நான் தான் பெரிய ஆளுன்னு சொன்னா அப்ப நான் தான் பெரிய ஆளுன்ற அதை மெயின்டைன் பண்ணாரு வெளி உலகத்துக்கு. போலியான வாழ்க்கை. அதனால இந்த பந்தம், பிறப்பு, விடிவுனா மரணம், ஞானம், இல்லைன்னா ஒரு முடிவு வர்றது, ஞானத்தை அடைகிறது, ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது, முக்தி. ஒருத்த முக்தி அடைஞ்சானா அவன் எப்பவுமே சிவமயமா இருப்பான். இல்லைன்னா ஒரு முக்தி நிலைக்கு போயிட்டாலும் அவன் எப்பவுமே சிவமயமா இருப்பான். எல்லாம் ஒண்ணுதான், கல்லு, மண்ணு, தண்ணி எல்லாமே ஒண்ணு. அவன் கண்ணில் பாக்குறது, கேட்கறது எல்லாம் அவன் உலகம் வேற. அவன் கண்ணுக்கு வேற மாதிரி தெரியும், அது ஆனந்தமா இருப்பான். அதே மாதிரி மனிதர்கள் வந்து எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட மாதிரி இருக்கும்போது வரும்போது அவன் என்னென்ன குணங்கள், மிருக குணமா இருந்தா மிருகமா தெரியும் அவன் கண்ணுக்கு. பூனையா, நாயா, பேயா, பிசாசா அது தெரியும் எங்க கண்ணுக்கு. இந்த குணத்துலதான் இவன் வாழ்ந்து இருக்கிறான் அப்படின்னு. அப்படிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் ஆசைதான். ஆசை, பேராசை. நீ ஒன்னே ஒண்ணுதான் நீ ஒண்ணு பண்ற. அதுதான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம். நீ ஒரே ஒரு வந்து பூமியில என்ன பண்ண, ஒரு இனப்பெருக்க அடையாளத்தை விட்டுட்டு போறேன். உன்னுடைய வாரிசை வந்து இந்த பூமியில ஒரு உருவாக்குற, இந்த பூமியில. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்குதான் இந்த குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வருத்தப்படுறது. ஒரு வாரிசு நம்ம இருந்தா நல்லா இருக்குமே. மற்றபடி ஒண்ணும் கிடையாது. சில பேர் குழந்தை இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களும் அடுத்த மோட்சம் போயிடுவாங்க. அடுத்தது வந்து இவங்களுக்கு பிறப்பு கிடையாதுன்னு சொல்றாங்க ஜாதகத்துல. இதுதான் வாழ்க்கை.
இந்த பிறவில இந்த தாய் தாப்பம் கூட நம்ம பிறந்திருக்கிறோம். அடுத்த பிறவில எந்த தாய் தாப்பம் பிறக்குமோ இல்லை பிறவி இல்லாம இருக்குமோ. இப்ப இந்த மறுபிறவி சொர்க்கலோகம் நரலோகம் சொல்றது இது யாரும் போய் பார்த்ததெல்லாம் கிடையாது. உணர்ந்ததோட சரி இப்படியெல்லாம் இருக்கும். மனுஷன் நம்ம ஆத்மா வந்து சொல்லுது, இது பண்ணா தப்புடா, இது பண்ணா கர்மாடா, இது பண்ணா உங்களுக்கு திரும்பி வரும்டா, அடுத்த வருஷம் அடுத்த பிறகு போறப்படா நீ, அதனால உன்னை அனுபவிப்படா, இந்த வாழ்க்கை எதுக்குடா இப்படி சொல்லும். அப்ப அந்த ஆத்மா வந்து ஏதோ ஒரு பரம்பொருள் கிட்டையோ ஒரு பித்ருலோகத்திலேயோ ஒரு தேவலோகத்திலேயோ இருந்திருக்கு. அதுக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டது எது நியாயம் தெரியுது. அதுதான் நம்ம கூட அதை உள்ளுணர்வா வச்சு அமைச்சிருக்கான் ஆண்டவன். தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னா சொல்றாங்க. அது பல விதமா பிரிக்கப்படுது. அதாவது ஆழ்மனம் மேல்மனம் அறிவு வலது மூளை இடது மூளை இப்படி பல வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம உடல் ஆராய்ச்சி பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அது மாதிரி அப்ப எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் மக்களுக்குன்னா, மனிதன் வாழணும், வாழ தெரியல, எப்படி வாழணும் தெரியல. அப்ப யார் சொல்லுவாங்க? அது எங்களை மாதிரி நாள் தான் இப்படி சொல்லுவோம். நாங்க சொல்ற ஒரு விஷயத்துல ஒரு 4 விஷயம் அவனுக்கு வந்து உன்னுடைய அறிவு அந்த பூட்டை வந்து திறந்து விடணும். திறந்து விட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க பார்த்து அவளை தற்காத்துப்பாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பிறப்பு இறப்புன்ற ரகசியம் நம்ம உடம்புலயே இருக்கு. எல்லாமே சிவமயமா இருக்கு, சிவனா இருக்காது. அது ஆன்மீகமா தத்துவமா சொன்னாதான் அது சில பேர் புரியுது. அதை விடுத்து சாதாரண மனிதனா ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது சொல்லும் போது எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்குதான் எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஓவியனை எப்படி இருப்பான், தாடி ஈடி விட்டுன்னு இருப்பான், அது இயற்கையா வந்துருக்கும். சாமியானா இது மாதிரி தாடி மீசை காவி வேஷ கட்டியிருப்பான். அரசியல்வாதினா வெள்ளை ஒரு கோடு இருக்கு. ஸ்கூல் பசங்களுக்கு அமைச்சா என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் கோட் போட்டு அனுப்புறோம். டீச்சர்னா இப்படி வரும், போலீஸ்னா இந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க, இவங்க போலீஸ். வக்கீலாம் இப்படி இருப்பாங்க, இப்படி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உருவாச்சு? அந்த உள்ளுணர்வு சொல்லி 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 நமக்கு உடம்புல ஒரு இப்படி ஒரு மனித வாழ்க்கை இப்படி அமைச்சு வச்சிருக்கோம். அது பொருத்தமா இருக்காது. அப்ப பாருங்க, போலீஸ்னா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இப்படி இந்த ஆசைகளால் ஏற்படுகின்ற அந்த மனித உறவுகள், நம்முடைய தேவைகள், பொருளாதாரம் எதுவுமே ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கையை நீ ஆனந்தமா நீ வாழணும்னா ஃபர்ஸ்ட் உன்னை நீ தெரிஞ்சுக்கணும். வாழறதுக்கே உன்னை நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ ஈஸி. ரொம்ப நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறதுக்கு இந்த பூமி தயாரா இருக்கு, இந்த உலகம் தயாரா இருக்கு, இந்த இயற்கை ஆற்றல் உனக்கு தயாரா இருக்கு. ஏன் கடவுளே உன்னை தேடி வந்து கொடுப்பார். நல்ல செடி நல்லா நல்லா பலன் கொடுக்குற செடி கிட்ட தான் போய் எல்லாமே நிற்கும். வெள்ளம் இருக்கிறவங்க தான் போய் நிற்கும். நல்ல மனிதர்கிட்ட தான் நல்லவங்க போய் இருப்பாங்க, கெட்ட மனிதர்கிட்ட கெட்டவன் தான் இருப்போம். அது மாதிரி அப்போ இதெல்லாம் நீ தெரிஞ்சு உன் அறிவையும் மனதையும் நீ செம்மைப்படுத்திக்கிட்டு உன் உடல் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா உன் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு உழைப்பை நீ உழைக்கும் போது நீ ஆசைப்படுகிறத நினைக்கிற விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து கொடுக்கும். இறைவனை வந்து நீ தேடக்கூடாது, இறைவன் நம்மளை தேடணும். சரி, இது ஆணவத்துல சொல்ல நினைக்காதீங்க, அதுதான் உண்மை. இறைவன் வந்து ஒரு நல்ல ஆத்மாவை தேடிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு வேலைக்காரன் தேவை ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கும். அப்போ ஒரு ஆளை தேடுறான். தேடி அவர்கிட்ட சில சக்தி ஆற்றல்கள்லாம் உணர்த்தி நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும். அப்படி உருவானது இந்த சித்தர்கள் மகான்கள். இந்த உலகம் ரொம்ப பெருசு, நீ புரிஞ்சிக்கவே முடியாது. நீ ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை நீ ஆராய்ச்சி பண்ணலாம், அப்பயும் உன்னால முடியாது. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதுனால சாதாரண ஒரு விஷயம், சாப்பாடு விஷயத்தை சாப்பிட்டுட்டு இந்த குடும்ப ஒரு கட்டமைப்புல போய் மாட்டிக்கிட்டு வாழ்றோம். இவனோட குடும்பத்துக்கு எதிரான ஆளு, அகேன்ஸ்டான ஆளு, இவனோட குடும்பத்தை பிரிச்சுட்டு குடும்பம் வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கூட எதுவுமே. மனுஷன் இப்போ வந்து எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறான். நீங்க ஆழமா போவாங்க. எல்லாம் இருக்கணும். குடும்ப வாழ்க்கை இந்த பூமியில எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி இருந்தா நீ வாழணும். கண்டிப்பா மனைவி பிள்ளைங்க அதோட சேர்ந்து நல்லபடியா வாழணும்.
அந்த வாழ்றதுக்கு உனக்கு மெயினா பணம் தான் மெயின், வேற ஒன்றும் கிடையாது. இந்த கோயிலுக்கு கூட இந்த சாமி பணம் கொடுக்க மாட்டா சொன்னா ஒருத்த கூட போனான் சரி போக மாட்டாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி அந்த நிறைய கருத்துக்கு வெளியே சொன்னா அது கொஞ்சம் இதா இருக்கும். எல்லா தெய்வம் கிட்ட போய் உங்க பணம் நோய் நொடி தீவிரம் செல்வம் இப்படிதான் கேட்கறாங்கல்ல கண்டி. எல்லா தெய்வம் அதை கொடுக்குதா? அவங்களும் சில தத்துவங்களை வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு போனா இந்த ஆற்றல் இருக்கு, இந்த இடத்துல போனா இது தீரும், இது கேட்டா கிடைக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. எதுக்காக இவ்வளவு கோயில்கள் வச்சிருக்க? மனுஷனுக்காக தான் வச்சிருக்கு. அதனால நீ நீ ஆசைப்படுறதெல்லாம் நீ நடக்கணும், நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீ நினைக்கணும் ஃபர்ஸ்ட். நீ தான் நினைக்க மாட்டேங்கிற, சும்மா பேருக்கு தானே நினைக்கிற. சதா நினைக்கிறேன் டெய்லியும் போய் காலைல டிஃபன் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், சாயங்காலம் டிஃபன் சாப்பிடணும், சாயங்காலம் சினிமாவுக்கு போகணும், நைட்டு நல்லா தூங்கணும், ஏசி போட்டு அதெல்லாம் சதா நினைச்சிட்டு இருக்கேன். கடவுள் எவ்வளவு நேரம் நினைப்பீங்க? காலைல போய் அந்த கோயிலில் போக முடியல, வீட்டில் அந்த வளர்க்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு. அப்படி கிடையாது. சதா உன் நினைப்பு உன்னை சுற்றி உன்னை பற்றியும் இறைவன் ஆற்றல் பற்றியும் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இறைவன் ஆற்றல் தெரியுது தான் இதெல்லாம். இது தெரிஞ்சதும் அறிவு திறன் திறக்கும், அறிவு திருக்குள் திறக்கும். அதுக்கு தான் இறைவனுக்கு முழுக்கும். அப்போ உன் ஆடி நரம்பு உடல் எண்ணம் அறிவு எல்லாமே ஒரே கோட்டில் உட்காந்துருச்சுன்னா நீ எது நினைக்கிறாயோ உன்னை தேடி வரணும், எது கேட்கிறாயோ உங்ககிட்ட வரும். அது எப்படி வரும் என்ன வரும்னு தெரியாது, மாயாஜலமா நடக்கும் எல்லா விஷயம். சின்ன விஷயம் கூட நீ அதை ஆசை, நீ அதை பெரிய விஷயமா கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுவ, அதை அனுபவிப்ப, அதை உணர்வு, அந்த நிலைக்கு போயிட்டு தான். அதில் பணம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பணம் ஒரு முக்கியத்துவம் தான், அது தேவைதான், அத்தியாவசியம் தான். ஆனா பணமே வாழ்க்கை கிடையாது. அந்த பணமும் நீ கேட்டா வரும். இந்த பூமியில இருக்கிற எல்லாம் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க, வரும். அதை அப்படி வாங்கணும், எப்படி இருந்தா அது வரும், அதை தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம சொல்ல வீடியோல நம்ம போயிட்டே இருக்கோம், ஒன்றும் தெரியாது. அப்படி நீ எதை நினைக்கிறாயோ, நீ எதை கேட்கிறாயோ, எப்படி நீ வாழ, நீ உன் மனசு என்ன நினைக்கிறதோ அதை நடக்கும். அப்ப நீ எப்ப நெகட்டிவா எனக்கு மாத்திரமே ஆண்டவன் சோதிக்கிறார், எனக்கு மாத்திரமே கஷ்டம் வருதுன்னு உனக்கு மாத்திரமே தான் கஷ்டம் வரும். உன்னையதான் சோதிப்பார், உன்னையதான் சோதிப்பார். அப்போ அதுல மீண்டு வரணும். நமக்கு நடக்குதெல்லாம் நல்லது, கரெக்ட் தான். இப்ப என்ன நடக்குதோ அதை நம்ம நடந்துங்குது. கொஞ்ச நாளைக்கு இப்படி துன்பம் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆயிடுவோம். அது நல்லா இருக்கும்போது நம்ம அப்ப என்னென்ன வருது அதை தற்காத்துக்கணும், அதை காப்பாத்திக்கணும். என்ன மாதிரி அற்புதமான நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம். இந்த உடம்புல ஒரு செகண்ட் அது தூங்குது, அந்த வேலை செய்யாம உடம்புல இருக்கிற உறுப்புகள் எவ்வளவு அற்புதம். நீங்க ஆழமா வச்சு போறோம், நம்ம ஈஸியா நினைக்கிறோம். நம்ம உடம்புல இந்த உறுப்புகள் வேலை செய்யாம கொஞ்ச நாள் நினைச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு நமக்கு. எவ்வளவு பெரிய அறிவாளியாரு புத்திசாலியாரு, ஏன் இந்த உடம்பு ஓடிங்க இருக்குது, எதுக்கு ஓடியும் கிடைக்குது, எதுக்கு இந்த உறுப்பெல்லாம் தானா வேலை செஞ்சுன்னு இருக்குது, எந்த காரணத்துக்காக செஞ்சுக்குது, எதுக்காக அது செய்யணும், எப்படி படைச்சு நம்மள ஆண்டவன் நம்மளை அமைச்சிருக்கான் பாரு. ஆட்டு வச்சிருக்கான், கிட்னி வச்சிருக்கான், அது வச்சிருக்கான். அது எவ்வளவு வேலைங்க செய்யுது. அப்பா அப்பா நம்ம கொடுக்குற அந்த உணவு, கண்ட உணவெல்லாம் அதை சிரிச்சு செஞ்சு எல்லாமே விஷயம் பாரு. ஒன்னு ஆராய்ச்சி பண்ணு, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஒன்னு ஆராய்ச்சி பண்ணு எது சொல்ல, ஒன்னு உள்ளுக்குள்ள பாரு இருக்காங்க. எல்லாமே உள்ளதான் இருக்குன்னா இதுதான். அப்ப நீ அதை பார்க்கணும், உள்ளுக்குள்ள போய் பாரு ஃபர்ஸ்ட். அதை பார்க்காம எல்லாம் வரும். அதனால இந்த பந்தம் தான் இந்த பிறப்புக்கு காரணமே, இந்த பந்தம் தான் இந்த இறப்புக்கு காரணமே. அழிவு, அவ்வளவுதான். உருவாக்குதல், அனுபவித்தல், அழிந்து போதல். உருவாக்குதல், அனுபவித்தல், அழிந்து போதல். இந்த 3 விஷயம் தான் நடக்குது. இந்த 3 விஷயம் தான் நடக்குது. அந்த 3 விஷயம் எப்படி பிரதிபலிக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிரதிபலிக்குது. அதனால வாழ்க்கையில தைரியமா நீங்க உங்களை நீங்க உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் சித்தமார்கள் இது மாதிரி எங்களை வாழ்க்கலாம், உங்க அனுபவங்களை கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா
அவங்க அந்த பிரச்சனைகளை நிதானமாக ஹேண்டில் பண்ணுறப்போ அந்த இது கிடையாது. அதனாலதான் சாமியார்கிட்ட சித்திரங்கள்லாம் போகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வலி இல்லாமல் அவங்க பிரச்சனையை முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக டைம் வச்சு அந்த வலி இல்லாமல் கடந்து போகிறதுக்கு சில விஷயம் சொல்லுவோம். அது நிறைய விஷயம் இருக்குது, எல்லா விஷயம் பண்ணலாம். அந்த இதில் சித்தரங்க நினச்சா என்ன பண்ணலாம், மெய் மறக்க செஞ்சலாம் அந்த பிரச்சனையை. நிறைய விஷயம் இருக்கு, எல்லாம் இப்போ அந்த காலத்தில் 18 சித்தர் செய்த சித்து வேலைகள் எல்லாமே இப்பயும் செய்யலாம், எல்லாம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க அது வந்துச்சு இது வந்துச்சு எனக்கு ஆனாலும் ஒரு பிரமையில என்னென்னோ கதை விட்டுக்கிறாங்க. அதெல்லாம் விடட்டும், நல்லதுதான். ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது நல்லதா கேட்டதுன்னு ஆராய்வாங்க. எதுவுமே நடக்காம சைலண்டா தான் ஒன்றும் ஆகாது. அது மாதிரி அதனால இந்த பந்தம், பிறப்பு, முடிவு, துன்பம், இன்பம், ஆசை, இது எல்லாமே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில நடக்கின்ற ஒரு சினிமா. நீ நடிக்க வந்திருக்கு உன் வேலையை செய்யறதுக்கு, அது செஞ்சுட்டு போக வேண்டியது, அவ்வளவு வேற ஒன்றும் கிடையாது. அதனால நல்ல இதெல்லாம் நீங்க யாருன்னு புரிஞ்சுங்க. நமக்கு எது தேவைன்னு கரெக்டா நீ திட்டம் கொடுக்கணும். போற போக்கிலே ஒரு இது ஒண்ணு போறோம் அமர்படக்கூடாது. சில பேர் நடந்து போயிட்டே இருப்போம், ஒரு விநாயகர் பார்ப்பாங்க, அப்படியே நோட்டோட்டில் நடிப்போம், அப்படியே செருப்பு போட்டு அப்படி போயிட்டே இருப்பான். மனுஷனுடைய இது அது பிரச்சனை அதிகமாக இருந்தால் பௌயமா செருப்பை வந்துட்டு போய் உள்ள நின்று சாமி கிட்ட எல்லாம் பேசுவான், ரகசியமா பேசுவான். மனுஷன் சாதாரண ஆளுகள், பயங்கரமான ஆளு. அதனால இதுதான் இது. உட்காந்து 10 நிமிஷம் உங்களுக்காக நீங்க உட்காருங்க, தனியா வீட்டுல உட்காந்து நீங்க வச்சு எதுக்கு எல்லாம் போய் சாமியார்களை தேடி போறோம், சித்தரங்களை தேடி போறோம், கோயில்களை தேடி போறோம், ஜோசிகாரெல்லாம் போய் தேடி போறோம், மதுரக்காரெல்லாம் நம்ம ஏன் தேடி போறோம், சபாரி காசு எதுவும் செலவு பண்ணிட்டு வரோம். 10 நிமிஷம் உட்காரலாம். என்ன பிரச்சனை நமக்கு, ஏன் இப்படி நடக்குது, எதுக்கு இது நடக்குது, இந்த விஷயம் நமக்கு நிரந்தரமா, இந்த துன்பம் கிடைச்ச வரைக்கும் வருமா, இது இடம்பெற்ற ஒரு துன்பம் தானா, தற்காலிகமா இருந்தானா, நம்ம ஏன் சந்தோஷம் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஏன் துன்பம் வந்துச்சுன்னு துடிக்கிறோம், ஏன் அதை அப்படி நினைக்காம இருந்தா என்ன, நம்ம கூட இருக்கிறதுலாம் நிரந்தரம் நம்ம கூட வருமா, நமக்கு இருக்கிற முதல் மக்களுக்கு மற்றவங்களுக்கு இருக்கும். இப்படி ஒவ்வொரு கேள்வி உங்க மனசுக்குள்ளும் அறிவு கிட்ட கேளுங்க. அறிவே கேள்வியை கேட்போம். அந்த அறிவு தான் சொல்லுது கேள்வி கேட்டா அவன் மனசு அப்படின்ட்டு. அந்த அறிவுக்கும் அந்த மனசுக்கும் அதுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு உங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் தவறுகள் வருது. அது ஆழ்மனம் அதோடைய அறிவு மூலமா அந்த மேல் மனத்தை அடக்க பாக்குது. உருவாக்கும் ஆற்றல், இயக்க ஆற்றல், இது ரெண்டுத்துக்கும் ஒரு தொடர்பு. ஆழ்மனத்துல நல்ல விஷயங்கள் நல்ல இதுதான் சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மேல் மனசு தர வேலைகளை செஞ்சுன்னு இருக்கும். அது வேலையும் செய்யும், நம்ம சொல்ற வேலையும் செய்யும். சில வேலையை ஆசைப்படுறதால அந்த ஆழ்மனத்துல போய் பதியும். இதுக்கு நல்லது கெட்டது அப்படி முடிவு பண்ணி பண்றது இந்த அறிவு. இந்த அறிவு இதுக்கு அதுக்கு ஒரு தொடர்பு உருவாகணும். ஆழ்மனம் எப்பவுமே நேர்மையான வழியில தான் போகும். இந்த மேல் மனம் ஆடம்பர வாழ்க்கைக்கும் பேராசைக்கு ஓடிட்டு இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் சொல்றது, அறிவை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் நம்ம உடம்புலயே நடக்குது எல்லாமே. நம்ம என்ன போறோம், இருக்குதுல பகல்ல 12 மணி நேரம் வேலை வெட்டி இருக்கிற வேலை செய்யறது, எல்லாம் டைம் பாஸ் பண்றதுன்னா வேலையெல்லாம் பாக்குறாங்க, சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அந்த உடல் கடிகாரன்ற ஒரு நிகழ்வையே நம்ம மாத்தி விட்டுட்டோம். அதனால வாட்ஸ்அப் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது, நைட்ல தூக்கம் கண்ணு கெட்டு போகுது, அப்புறம் தூக்கம் அந்த முறையை மறந்துடுறது, சரியான நேரத்தில் சரியான உணவு சாப்பிட்றதுல இப்படி போகும்போது பல பிரச்சனை உருவாகி மனசுக்கும் அறிவுக்கும் உடலுக்கும் நடவைக்கும் எந்த சம்மந்தம் இல்லாமல் கிறுக்கு பிடிச்சி ஓடுற மாதிரி ஓடிக்கிது வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகினப்போ தான் எல்லாம் யோசிக்க வரும். கெட்ட பெண் தான் ஞானின்றாங்களா, அது மாதிரி தான். அது மாதிரி. அதனால இப்படியெல்லாம் நீங்க திட்டமிடணும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் புரிய முடியாது. அதை உள்ள போனேன்னா உங்களுக்கு கொஞ்சம் மண்டையே கொஞ்சம் சில பேருக்கு ஒரு வலிக்கும், நரம்பெல்லாம் வலிக்கும். எதனால புது விஷயமா இருக்குன்னா எப்படி சொல்ல, இது இன்னொருத்துக்கிட்ட எப்படி போய் நம்ம போய் கேட்டது விவரம் தெரிஞ்சு இப்படியெல்லாம் பல பிரச்சனை வரும். நீங்க சாதாரண ஒரு கேள்விகளை வச்சிருங்க.
இந்த வீடியோ பார்த்துருங்க. இதுல சில எதனா ஒரு பிரச்சனை இருக்கு, இவர் இதெல்லாம் சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு உங்க மனசுல கேள்வியா வச்சிருங்க. அது அப்பப்போ உனக்கு உணர்த்திட்டே இருக்கும். நான் சொன்னதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் பண்ணிக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால அப்படி நடக்கும். அதனால இந்த உறவு, இந்த பிறப்பே இந்த பந்தத்துக்காகவும் இந்த உறவுக்காகவும், இந்த உறவு வச்சு உறவாடுறதுக்காகவும், உன் கர்மாவை கழிக்கிறதுக்காகவும், நீ நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவும் இந்த பூமிக்கு வந்திருக்க. அதை புரிஞ்சுக்க. அதை நீ உன்னால அதை வாங்கி அனுபவிக்க முடியல, தெரியல, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நீ எதை நினைக்கிறாய், நீ எதை அகவாய். ஆனா நினைக்கிறாய், நினைப்பு நேர்மையானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சிந்திச்சு செயல்பட்டு வாழ்க்கை என்ன தேவையோ அது கரெக்டா நீ கேளு, அது உனக்கு கிடைச்சிடும். நன்றி, வணக்கம்.